ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் ஆர்ஜே அருணோட வணக்கம். என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் வித் சிஎஸ்கே வின். அவ்வளவுதான். ரொம்ப குஷியா இருக்கிறாரு. ஏன்னா கமெண்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சார். அப்படி தூக்கி ஒன்னு அடிச்சிருக்கணும். ஒரே ஒரு குறைதான்பா. என்ன ஜடேஜா ஆடலனா? ராகுல் திரிபாதி அடிக்கல. ஓ அப்படியா? நான் ஜடேஜா ஆடலன்னு சொல்லிட்டேன். அது தெரியுமே எனக்கு. இல்ல அவர் ஆடவே இல்லைன்றது நான் சொல்ல வரல. அவர் ஆடினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேட்ச் எங்க தெரியுமா சிஎஸ்கே ஜெயிச்சாங்க? ராகுல் திரிபாதியோட அந்த ஓடி போய் பின்னாடி கேட்ச் பிடிச்சாரு பாத்தியா, அங்கதான் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. இல்ல வேற சீரியஸ்லி நான் இந்த இடத்துல யோசிச்சேன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜடேஜா அவுட் ஆனார் ப்ரோ, அப்பதான் ப்ரோ சிஎஸ்கே வின் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பாயிண்ட் தான். ஜடேஜா அவுட் ஆனது தான் சிஎஸ்கேவோட வின்னிங் டர்னிங் பாயிண்ட். நான் என்னன்னு சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா என்னைக்கு ஜடேஜா தோனிக்கு முன்னாடி இறங்கி என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. தோனிக்கு பின்னாடி வரதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன யோசிச்சேன்னா, ஜடேஜாவுக்கு பதிலாக தூபேவே வந்து இன்னும் முன்னாடி இது பண்ணி ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா, தூபே முன்னாடியே ஜடேஜாக்கு முன்னாடியே வந்திருந்தாருன்னா ப்ரெஷர் ராகுல் திரிபாதி மேலே போயிருக்காது, இன்னும் அவங்க இன்னிங்ஸ் கொண்டு போயிருக்கலாம். சரி விட, இதெல்லாம் விடு. ஓவரால் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பட் திஸ் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வின். இதுவே திணறி தான் வின் பண்ணிருக்காங்க. இன்னொன்று தோனி ஃபினிஷரா வந்தாரு, 11 பால்லாம் மீட் பண்ணாரு, ஒரு நல்ல இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அண்ட் தூபே கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு வந்து முடிச்சாரு. ஆனா அந்த கடைசி ஓவர் தான் போய் முடிப்பேங்கிற அடம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் சிஎஸ்கேவோட கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருந்தாங்கன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட நம்ம 9th பிளேஸ்ல வந்திருக்கலாம். அதே 10th பிளேஸ்ல தான் இருக்கும். விடுங்க, பங்காளிகள் ஜெயிச்சா நம்மளும் ஜெயிக்கிற மாதிரி தானே. ஆமா, அதான் மும்பை தோத்தா சிஎஸ்கே லாஸ், மும்பை தோத்தா சிஎஸ்கே லாஸ், மும்பை வின்னு சிஎஸ்கே வின்னு. அப்படி பங்காளிங்க சொல்லியாச்சு, அந்த லெகசியை கண்டினியூ பண்றோம். பிளே ஆஃப்ல தான் போய் நிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தகுமார் போட சொன்ன மாதிரி கம்பேக் இந்தியன் தான். கம்பேக் இந்தியன். இந்த மேட்ச்ல ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் மேபி குறை சொல்லலாம் தோத்ததுக்கு அப்புறமா. விஜய் சேகர் மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ரிஷப் பண்ட் இன்னிங்ஸ் இல்லனா இவங்க அந்த 160+ கூட வந்திருக்க மாட்டாங்க. ரிஷப் பண்ட் பெட்டரா ஆடி இருந்தாரு. நாம முன்னாடியே சொன்னதுதான், சிஎஸ்கே கண்டிப்பா நிக்கோலஸ் பூரன் மார்ஷுக்கெல்லாம் பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மார்ஷ் அப்படி இப்படின்னு தட்டி பிடிச்சி வந்துட்டாரு. பட் பூரனை தூக்குனது வேற லெவல் டர்னிங் பாயிண்ட். ஒரு நிமிஷம், ரிஷப் பண்டோட ஸ்கோர் எவ்வளோ? அது டக்குனா 63 இருக்குமா? எல்எஸ்சியோட டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ? 66. 166. இதுல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். 103 ரன் தான் எல்எஸ்சி அடிச்சிருந்திருப்பாங்க. வாட் இஃப் ரிஷப் பண்ட் அகௌட்ல போயிருந்தா? இதுதான் வந்து சொல்ல வரேன் நான். இல்ல ரிஷப் பண்ட் அடிச்சிருக்கணும் எல்லாம் பேசினாலுமே பெட்டரா ஆடினாரு. அண்ட் ஆயுஷ் பதியோட குட்டி நாக் அவருக்கு கிடைச்ச அந்த லக் ஃபேக்டர் தொடர்ந்து ரிவ்யூ எடுத்து தப்பிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா நான் அவுட்டா தான் ஆவேன் அப்படின்ற ஒரு அவுட் அப்பயுமே போய் கிளவ் முன்னாடி ஸ்டம்ப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதெல்லாம். அண்ட் இன்னைக்கு 2 யங்ஸ்டர் சிஎஸ்கேக்கு வந்து டெபியூட் ஆயிருந்தாங்க. ஒருத்தர் ஸ்குவாடுக்குள்ள டெபியூட் ஆயிருந்தாரு. ஆயுஷ் மாத்ரே வந்து இப்போ அஃபிஷியலா ருத்ராஜ் கெய்க்வாடோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஃபார் ஐபிஎல் 2025. ஆட வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல, டவுட் தான். ஆயுஷ் மாத்ரே இப்போதைக்குள்ள வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு சிஎஸ்கேக்காக மேட்ச் ஆட வந்தாரு சைக் ரஷீத். வந்து சூப்பரா ஆடினாரு. வாயிலடிங்க மினி ஜெராக்ஸ் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லல. அவ்வளவு அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் தத்தி விட்டுருவீங்க அந்த இடத்துல. ரஷீத் நாங்க தத்தி விட்டோம்ல, மேனேஜ்மெண்ட் அடிச்சு பத்தி விட்டுறாங்க. நீ அதான் சொன்னேன், அவங்கள தான் சொல்றேன். ரஷீத் அந்த இடத்துக்கு போட்டுருவீங்க 3 வருஷத்துக்கு கண்டிப்பா. எப்படி 2020 ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதோ அதே மாதிரி தான் இதுவும் நினைச்சீங்க. ஏன்டா டேய் ருத்ராஜ் கெய்க்வாட் என்னடா பாவம் பண்ணாங்கிற மாதிரி தான் இருக்கு. சைக் ரஷீத் வந்தாரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் யங்ஸ்டர்ஸ் கேட்டீங்க, கொண்டு வந்தாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்து ராகுல் திரிபாதிக்கு பதிலா வன்ஷ்பேட்டி கொண்டு வான்னு திரும்ப சொல்லுவீங்க. அது இப்பவே எனக்கு கேட்குது, வந்துருவாரு. அண்ட் ஆயுஷ் மாத்திரை இப்போதைக்கு கன்ஃபார்ம், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் வேற சில ஐபிஎல் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சாப் கிங்ஸோட பவுலரான லாக்கி ஃபெர்குசன் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. கடைசி மேட்ச்ல நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு ரபாடா ஊருக்கு போனாரு, இன்னும் வரமாட்டாருன்னு தான் சொல்றாங்க. லாக்கி ஃபெர்குசன் இப்போ இன்ஜுரி, ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஜுரி ரூல்ட் அவுட். அது போல தான் இப்போ ஆயுஷ் மாத்திரை கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாக இந்த போட்டியை பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. பட் இது கம்பேக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மாதிரி கன்வின்சிங்காக வின் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நோ. அப்படி இப்படின்னு தடுமாறி அந்த பக்கம் எல்எஸ்சி சொதப்பினாங்க, சிஎஸ்கே வின் பண்ணாங்க. பட் இந்த வெற்றி ஒரு பெரிய மொரால் பூஸ்டை கொண்டு வரும். எப்படி அந்த ராகுல் திரிபாதியோட கேட்ச் இவங்க எல்லாருக்குமே ஒரு பூஸ்டை கொண்டு வந்துச்சோ, எக்ஸாக்டா இந்த மேட்சோட வின் அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வரும். ஸோ நடக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறமா பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கும்னு நம்புறேன். இன்னொன்று நிறைய டர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் ஷர்துல் தாக்கூரோட ஓவர் குரூஷியலான ஓவர். ஷர்துல் தாக்கூரோட ஓவர் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த ஓவர்ல தான் ரன் நிறைய வந்தது. ஆமா, சிஎஸ்கே பிளேயர் தான அது கூட போட்டு தரல. என்னோட விசுவாசம் மறுபடியும் சிஎஸ்கேக்குன்னு சொல்லாம செஞ்சு. இது இல்லாம பெஸ்ட் விக்கெட் கீப்பர் தோனி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி 200 டிஸ்மிசல்ஸ் இன் ஐபிஎல் அப்படிங்கறத பண்ணியிருந்தாரு.
கலைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இது இல்லாமல் அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது இந்த கோட் ஃபினிஷர் அவ்வளோதான் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. எண்டில் பார்த்தீங்களா கோயிங்கா டெரராக இருந்தார் மூஞ்ச ரிஷப் பண்ட் வந்து கை குளிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வந்தாரு. எனக்கு இப்படி தான் தோணுது. டேபிள்ல டாப் 4ல இருக்கும்போதே எப்படின்னா எனக்கு புரியல. இருங்க சொல்லிக்கிறேன். கோயிங்கா வந்து பண்ணிக்கிட்ட ஏன்னா தோத்து போயிட்டு சிரிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். தலை டீம் கிட்ட தானே தோத்தேன், குரு கிட்ட சிஷியன் தோக்குறது தப்பு இல்லை அப்படின்ட்டு வரான். எப்படி இருக்கும்? அவ்வளோதான், பை பை சொல்லி போயிட்டா அப்படின்ட்டுவாங்க. சரி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான், ஜடேஜாவை தோனிக்கு பின்னாடி அனுப்புங்க, ஜேமி ஓட்டனுக்கு பின்னாடி அனுப்புங்க. ஜடேஜாவால் அடிக்க முடியும், பட் இங்கே வேணாம், இன்னிங்ஸ் அவரால் பில்ட் பண்ணவே முடியாது. அதே தான், அவரே கையில் கொடுத்துட்டு போயிறாரு பாவம். அதை மட்டும் நான் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம், அந்த சந்தோஷத்தோட போகிறோம். ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோமே ஆடலாம் மாட்டோம், பிளே ஆஃப் போயிட்டு நாங்கள் ஆடிக்கிறோம். பை பை. கம் பேக் இந்தியன். நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் இல்லையா, சிஎஸ்கே. கம்பேக் சிஎஸ்கே தான். பை பை. கட்டு.